ஹரஹர சங்கரா, ஜெய ஜெயசங்கரா. எல்லோருக்கும் குட் மார்னிங், காலை வணக்கம். நான் 2 நாளாக போட்டுருக்கோம். இங்கே எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாமி என்ன டிஷ் பண்ணுறா, அது எப்படி பண்ணுறாங்கிறத மாமி சொல்லுவாள். எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுவோம். பருப்பு உருண்டை வத்த குழம்பு வைக்க போகிறேன். பருப்பு உருண்டை வத்த குழம்பு. அதுக்கு 1 கப்பு துவரம் பருப்பு நினச்சிட்டு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஊற வச்சேன். 2 hours ஊற வச்சேன். ஊற வச்சு 2 ரெட் சில்லி, 1 க்ரீன் சில்லி, உப்பு போட்டு பெருங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதை மிக்சியில் தண்ணியை சுத்தமாக இருத்துட்டு நல்லா ஊறினா தான் இப்படி அரைப்படும். இது பண்ணியிருக்கேன். இப்போ இதை இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கணும். இதை பருப்பு உருண்டை உருட்டுறதுக்கு இது வச்சுருக்கேன், எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வச்சுட்டு அதை கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு வதக்கணும். அதை பருப்பு உருண்டை வெத்த குழம்பு. ஆமாம், இனிமேல் தான் வெத்த குழம்பு. இனிமேல் தான் வெங்காயம் போட்ட பருப்பு உருண்டை வெத்த குழம்பு. சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம். ஆமாம். எண்ணெய் காயட்டும். காய்ஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு போட்டு பருப்பு உருண்டை வெத்த குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கு என்ன தொட்டுக்க பண்ணுறேன்னா முள்ளங்கி, கேரட் அரிக்க வச்சுருக்கேன். இதை போட்டு வெங்காயம் போட்டு கறி பண்ண போகிறேன். முள்ளங்கி, கேரட் போட்டு வெங்காயம் போட்டு கறி பண்ண போகிறேன். இனிப்பு சட்டியில் தண்ணி இருக்கு. கடுகு வெடிக்க ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி பருப்பு உருண்டை வெங்காயம் போட்ட பருப்பு உருண்டை வெத்த குழம்பும், முள்ளங்கி வெங்காயம் போட்ட கேரட் போட்ட கறியும், முள்ளங்கி வெங்காயம் கேரட் போட்ட கறியும் பண்ணுறேன். தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ரைட்டாகவும் பண்ணுறேன் மாமி. பருப்பு உருண்டை வெத்த குழம்பு எல்லோரும் செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, இந்த பருப்பு வதக்கிறதுக்கு, பருப்பு வெங்காயம் போட்டு வதக்கிறதுக்கு கொஞ்சமாக வெத்த குழம்பு, சாரி கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு மாற்றி மாற்றி வருது. ஆமாம், உளுத்த பருப்பு இது பண்ணோம்னா இந்த வெங்காயத்தை வதக்கணுமா எடுத்துட்டு. ஆமாம், சொல்லுங்கள். இதுவரை கொஞ்சம் உளுத்த பருப்பு செவந்துக்கிட்டோம். சொன்னோன்னு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா, உதுத்து வச்சுருக்கேன். நறுக்கிட்டு உதுத்து வச்சுருக்கேன். அப்படி ஸ்ப்ரிங்காக உதுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி அதை போட்டு இதில் வதக்கணும். கொஞ்சம் வெத்த குழம்புக்கு போட வச்சுக்கிறேன். லைட்டாக கொஞ்சம் வதங்கினப்புறம் இந்த பருப்பை போடணும். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பருப்பை போடணும். இதுக்கு துளி உப்பு போட்டுக்கிறேன் இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு. பொடி பொடியாக ஸ்ப்ரிங்காக நறுக்கியிருக்கா மாமி. அது மாதிரி ரவுண்டாக இருக்குது பொடி பொடியாக. எப்படி வெங்காயம் முழுசாக இருக்கிறத நறுக்கினா இது மாதிரி வந்துடும். பொடியாக நறுக்கணும். சாம்பார் வெங்காயம் தான் நல்லா இருக்கும். பெரிய வெங்காயத்தோட சாம்பார் வெங்காயத்தை இது மாதிரி நறுக்கிட்டு பருப்பு உருண்டை அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அங்கே இதை வதக்கிட்டு அதில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருவா. அது எப்படி செய்யறதுன்னு காமிப்பான் மாமி. கொஞ்சம் வதங்கினோம்னா அதை போட்டு சேர்த்துட்டு உருட்டி வச்சுக்கணும். குழம்புல போடுறதுக்கு கையில் ஒரு நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு தடவிட்டு சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கணும். பருப்பு உருண்டை வைக்க குழம்புக்கு இந்த பாருங்க, வதங்கிட்டு பாருங்க. சூப்பராக நல்ல மெலிசாக நினைக்கிறதுனால நல்லா வதங்கிடுச்சு சீக்கிரம். ஆமாம், இந்த பருப்பை இதோட போட்டுடலாம். அரைச்சி வச்ச பருப்பை நேற்று எல்லோரும் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு எல்லாம் அப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு போய் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னான். இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு இப்போ தான் அது ஒன்று தான் விலை கொஞ்சம் அப்படியே ஒரே மாதிரியே இருந்துருக்கு. 60 ரூபா 70 ரூபா. மற்ற கறிக்கெல்லாம் விலை ஏறிடுறது, சல்லணி இறங்குறது. அதனால் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் உடம்புக்கு நல்லது. அதில் ஒரு குழகுழப்பு திறமை இருக்கும். நிறைய உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது இப்படியும் மாதத்துக்கு 1 தடவை 2 தடவை சேர்த்துக்கலாம்.
இப்போ வதக்கிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. சரி. இந்த மாதிரி வதக்கி இந்த மாதிரி சுருண்டு வந்துட்டு பாருங்க. வெங்காயத்தை போட்டு பருப்பையும் போட்டு இந்த மாதிரி இது இப்போ இன்னும் ஆற வச்சு உருட்டணும். நல்லெண்ணெயை தொட்டு உருட்டணும். இனிமேல் குழம்பு வைக்கிறத இதை உருட்டி போட்டு காமிக்கிறேன் குழம்பு எப்படி வைக்கணுங்கிறத. நான் முள்ளங்கி, கேரட்டு, வெங்காய கறிக்கு கடுகு போட்டிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன். அது உளுத்தம் பருப்பும் ஒரே ஒரு மிளகா வத்தலும். இதுக்கு வேறு எதுவும் காரம் கிடையாது. கொஞ்சமாக உப்பு ஒண்டி போடுவேன், அவ்வளோதான். சாலட் மாதிரி இதை சாப்பிட்றலாம். இந்த முள்ளங்கி, கேரட்டு, தண்ணி தெளித்து வதக்குவேன். இந்த தாளிக்கிறதுக்கு கொண்டு தான் எண்ணெய், மற்றபடி தண்ணி தெளித்து வதக்குவேன். உளுத்தம் பருப்பு போட்டாச்சு. வதக்கணும். சின்னது பண்ணிக்கோங்க. என்ன பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து இந்த முள்ளங்கி, கேரட்டு, வெங்காயம்லாம் போட்டு பண்ணுறது வந்து சப்பாத்திக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி கறி பண்ணி சப்பாத்திக்கு ரோல் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். நல்லா இருக்கும். இதோட முட்டைக்கோஸ் கூட போடலாம், நல்லா இருக்கும். சாண்ட்விச் பண்ணுறோம் இல்லையா, சாண்ட்விச்சுக்கு இது வந்து நம்ம இதெல்லாம் போட்டு நம்ம காரப்பொடி போட்டு மஞ்சப்பொடி போட்டு பண்ணால் பிரமாதமாக இருக்கும். வெறும் வெங்காயம் தக்காளி ஒட்டி போட்டு பண்ணுவேன் பிரெட் சாண்ட்விச். இதுவும் பண்ணலாம். என்ன வெங்காயம் சொன்னாலே சப்பாத்திக்கு நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு அடிக்கடி எங்கள் அம்மா பண்ணுவோம், தாத்தாக்கு. இந்த கட்டுறதுக்கு நம்ம வாங்கினோம் கட்டர், அதுதான் இப்போ கட் பண்ணோம். இந்த உடம்புக்கு ரொம்ப நல்லது. கேரட்டு இதெல்லாம் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கும் பிடிக்கும். அதனால் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக கேரட் இருக்குது. கேரட்டு, முள்ளங்கிலாம் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே இன்றைக்கி. இது வெங்காயம் வைத்த குழம்புக்கு பருப்பு உருண்டை வைக்கிற குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தண்ணி ஊற்றணுமா வேகத்துக்கா? வெங்காயம் வேகட்டுமா? தாளிக்கிற வத்த குழம்புக்கு கடுகு கொஞ்சம் வத்த குழம்பு பண்ண பொருள். ஆமாம், வதக்கின்னு இருக்கும். புளி கரைச்சி கொதி வரத்துக்குள்ளே அதை உருட்டின்னு வந்துடுவேன். இந்த வத்த குழம்புக்கு தான் வந்து பருப்பு உருண்டை தான். ஆமாம், அதனால் வந்து இதுக்கு வந்து தான் தனியாக வந்து மாமி போட மாட்டா. இந்த பருப்பு உருண்டையை போட்டு நல்லா நீர்க்க கரைச்சி, அதுக்கு எத்தனை தடவை புளியை கரைச்சி ஊற்றுறா. கொஞ்சம் தண்ணியாக எப்பொழுதும் கெட்டியமாக கரைப்போம் இல்லையா, 3 தடவை கரைச்சி. இது வந்து கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கணும் புளியை. அதே அளவு தான். அதே அளவு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிதான் அந்த பருப்பு வெந்து பருப்பு உருண்டை வெந்து குறுகி போயிடும், கொஞ்சமாக குறுகி போயிடும். அதுக்காக அது கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கிறது. அதுக்கு போடுறது கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அதுலேருந்து எடுத்து வச்சுருக்கேன், பொடி பொடியாக நறுக்கினது. அதுவும் கொஞ்சம் கருவேப்பிலையும். எப்பவும் போல் சாம்பார் பொடி உப்பு போட்டு அதை கொதிக்க வைக்கணும். சிம்மில் வச்சுட்டு கொதிக்க வச்சிட்டோம்னா அது உருட்டின்னு வந்து ஒன்று ஒன்றா போட்டு இது பண்ணலாம். இப்போ நீங்கள் எப்பொழுதும் வைக்கிற வத்த குழம்பு தான், கடுகு வெந்தயம் தாளித்து வைக்கிறது தான். கடுகு வெடிக்கிறது, வெடிக்கட்டு சின்னது பண்ணிட்டேன் கேஸை. இந்த என்ன பண்ணுறது, இந்த சாதம் வடிக்கிறதுக்கப்புறம் சூடாக நெய்யை ஊற்றி இந்த 2 பருப்பு உருண்டையை நல்லா அதில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த உப்பரப்பெல்லாம் அந்த பருப்பு உருண்டையில் இறங்கியிருக்கும். இந்த வத்த குழம்போட உப்பரப்பெல்லாம் பண்ணுறோமோ இல்லையா, ஆமாம், கொஞ்சம் குழம்பையும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இது நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன், ஒரு 50 கிராம். நல்லெண்ணெய் தான் நல்லது, நல்லாயிருக்கும் இது செய்கிறதுக்கு. வத்த குழம்புக்கே நல்லெண்ணெய் தான். புளிக்காய்ச்சல், வத்த குழம்பு, மிளகு குழம்பு, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து நல்ல எண்ணெயாக போட்டோம்னா ரொம்ப ஜோராக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்தோன்னா அருமையாக 2 நாள் வச்சுருந்து கூட சாப்பிட்லாம். நாங்கள் இது 2 நாள் வச்சுக்க மாட்டோம், ஒரே நாள் தான் முடிஞ்சு போச்சு. வெந்தயம் வறுபட்டுருக்கு. இந்த வெங்காயத்தை போடுறேன். இப்போ இந்த புளியை கரைச்சி ஊற்றிடுறேன். கரைச்சி வச்சுருக்கேன், புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். யூஸ்வலாக இதில் பாதி தான் கரைப்பேன் நான் வத்த குழம்புக்கு.
இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பாருங்கள், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளோ புளி இருக்குண்டு? ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு தான் புளி எடுத்துங்க. போதும் அது இல்லையா? ஆமாம், நம்ம 2 பேருக்கு போகிறோம் அது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்கள். சாம்பார் பொடி போட்டு மாற்றுவே. ஆமாம், கண்டிப்பாக. இந்த கொதி ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நான் போய் உருட்டிட்டு வந்துடுவேன். 1.5 ஸ்பூனு. ஆமாம், அவ்வளோ. ஸோ இது கொதிக்கட்டும். பருப்பு ரெண்டு போடுறப்போ காமிக்கிறோம் நாங்கள். இந்த முள்ளங்கி, கேரட், வெங்காய கறிக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். இதுக்கு இப்போ தான் பாதிக்கு மேலே வதங்கிட்டு இன்னும் கொஞ்சம் வதங்கணும். தண்ணி தெளித்து விட்டுருக்கேன். கூட தண்ணி தெளிக்கிறேன். சாதமாக கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். இது தனியாக நம்ம வந்து சாதத்தை போட்டு இது கறியை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும். இது பாருங்க, குழம்பு வெத்த குழம்பு கொதிக்கிறது. இந்த உருண்டை உருட்டின்னு வந்திருக்கா மாமி. இந்த வெத்தலாம் எப்படி உருட்டின்னு வந்திருக்கா பாரு, காமிங்க. இந்த இதெல்லாம் வந்து உருட்டின்னு வந்திருக்கா. இப்போ போட போகிறேன். ஒன்றா போடுவா. 2 போடுறேன். 2 போட்டதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னதாக வச்சுக்கணும் கேஸை. அது கொதித்து மேலே மிதந்து வரும். அப்போ காமிக்கிறேன் நான். கறி ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்துருக்கு, பூ மாதிரி. சூப்பராக. நல்லா முள்ளங்கி, கேரட்டு, வெங்காயம் உங்கள் கறி ரெடி. நல்லா வந்துருக்கு, சூப்பராக. ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், கொதிச்சுன்னு இருக்கு. ஆமாம், பார்த்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு வரும் பாருங்க மேலே பருப்பு உருண்டை. அதான் வெந்துருத்துன்னு அர்த்தமா? அப்போதான் மேலே வரணும். மேலே வந்து நிற்கும். மீடியமாக வச்சுக்கணும். கேஸை ரொம்ப பெருசாக வைக்கக்கூடாது. கேஸை மீடியமாக வச்சுக்கணும். இதுக்கு வந்து ஒரு 100 கிராம்லேருந்து 75 கிராம் துவரம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அவ்வளோதான். 2 பேருக்கு நான் சொல்கிறது. 3 hours ஊற வைக்கணும். நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா, 1 பச்சை மிளகா, அதாவது அவன் உரப்புக்கு தகுந்த மாதிரி போட்டு உப்பு பெருங்காயம் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. எடுத்து இழுப்பச்சட்டியில் வச்சு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை தாளித்து இந்த வெங்காயத்தை போட்டு, சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதில் வதக்கிட்டு இந்த அரைச்சி வச்ச பருப்பையும் அதில் போட்டுருங்க. விழுத போட்டு நல்லா சுருளை அந்த எண்ணெயிலேயே வதக்கிட்டு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. கையில் ஈஷாமல் இருக்கிறதுக்கு துளி நல்லெண்ணெயை தொட்டு உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆறுனோன்னு உருட்டினெல்லாம் இப்போ சூப்பராக வரும் பதமாக. அதை எடுத்து இப்போ இந்த குழம்பு எப்போதும் போல் வெத்த குழம்பு வச்சு நீங்கள் என்ன தான் போடணுமோ போட்டுக்கோங்க. நான் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் நறுக்கிறதே கொஞ்சம் போட்டு அதை வெத்த குழம்பு வச்சுருக்கேன். உப்பரப்பை போட்டு, சாம்பார் பொடி, உப்பு போட்டு. இப்போ அது கொதி வந்தோடனே இப்போ 2 போட்டேன், 2 உருண்டை போட்டேன். அது எப்படி மேலே மிதந்து வருதுங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. முதல்ல போட்டுட்டு இது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அடுத்து 3-4 போட்டுக்கலாம் நம்ம. கேஸை ஒண்டி எக்காரணம் கொண்டும் பெருசாக வச்சிடக்கூடாது. மீடியமுக்கு கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம். அப்போ தான் குழம்பு கொதி வந்தோடனே போட்டு அது மேலே நல்லா வெந்து மேலே வரும் உருண்டை. என்ன சொல்லுவோம், நிழலாட்டம் எரியணும். ஆமாம், நிழலாட்டம். ஆனால் கொதிக்கணும் குழம்பு. அதே டயத்தில் கொதிக்கணும் குழம்பு. அந்த காலத்தில் என்ன பண்ணுவானே, இந்த வருது பாருங்க மேலே பாலாட்டம் மிதந்து வந்துட்டு இருக்கு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. அதான் அந்த கச்சிட்டியில் இந்த குழம்பை வச்சுட்டு குமுட்டியில் வச்சுருவா. அந்த தணலை குறைச்சிருவா. அதெல்லாம் வந்துட்டு பார்த்தல மேலே வருது. குலாப்ஜான் மாதிரி மிதந்துன்னு வருது பாருங்க. ஸோ இப்போ இது வந்து பதம் வெந்துடுத்துன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ளே மேலேயே நிற்கும் வந்து அப்படியே. எனக்கு தெரிஞ்ச நான்லாம் பாட்டியெல்லாம் வந்து கச்சிட்டியில் பண்ணியிருக்காது. கச்சிட்டியை வச்சு அதில் வந்து இது மாதிரி கரைச்சி ஊற்றி ஒரு 2 முட்டையாக போட்டு எடுப்பான். அது தனி வாசனை தான். அடையப்பா, நீங்கள் இது வந்து கரைஞ்சி போயிடுமோன்னு கவலைப்பட வேண்டாம் வியூவர்ஸு. தாராளமாக கரையாமல் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு நீங்கள் எண்ணெயை தொட்டுன்னு உருட்டினலாம் அந்த எண்ணெய் கோட்டிங் தான் உங்களுக்கு கரையாமல் அப்படியே வச்சுக்கும். நல்லெண்ணெயை தொட்டுன்னு அந்த உருண்டையை உருட்டுறோம் இல்லையா, அந்த எண்ணெய் கோட்டிங் வந்து கரையாமல் அப்படியே வச்சுக்கும் உருண்டையை. அப்படியே முழுசாக உருண்டை அழகாக வந்துடும். கரையவே கரையாது. நீங்கள் வதக்காமல் செஞ்சேன்னா மாவை நீங்கள் வதக்காமல் செஞ்சேன்னா உங்களுக்கு வந்து கரைஞ்சி போயிடும். வெங்காயம் போட்டு வதக்கணும். இந்த பாருங்க மேலே வந்து நிற்கிறது. இந்த வர இன்னும் கொஞ்சம் மேலே வரட்டும். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். ஆமாம், இது கொஞ்சம் டைம் தான் ஆகும். அவசரப்பட்டோம்னா நம்ம பருப்பு வேகாது, வயத்துக்கு கெடுதல். அதுக்காக தான் இது கொஞ்சம் பொறுமையாக செய்யணும்.
இந்த பாருங்க மேலே மிதந்து தனியாக வந்து நின்று எடுத்து பாருங்க. இந்த பாருங்க தெரியறதான்னு தெரியல அவளுக்கு. அதுக்கு தான் கரண்டியில் எடுத்துக்காங்க. இதோ வரேன் இதோ இதோ தெரியாது இது அதான் தெரியாது. ஆமாம், ரெண்டும் மிதந்து மேலே வந்து ஓரமாக ஒதுங்கிட்டு இருக்கும் ரெண்டும். இப்படி தான் அப்படி பால் மாதிரி வந்து நின்றுன்றோம். இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ ஏன் நம்ம போட்டோம்னா உள்ளே போகிறது, கொதிச்சதுக்கப்புறம் ஏன் வெளில வருது, வெந்ததுக்கப்புறம் அதில் இருந்த மாய்ச்சர்லாம் போய்டுறது இல்லையா, அதனால மேலே மிதக்காது. இதுதான் கான்செப்ட் இதில். ஆமாம். இப்போ இன்னும் 2 போடுறேன். 2 தான் போடணும், வேறு வழி கிடையாது. 2 போட்டு எடுத்து வச்சு இது பண்ணுவோம். இன்றைக்கி காலத்தில் சமையல் என்னென்னா பருப்புருண்டை போட்டு வெத்த குழம்பு, முள்ளங்கி, கேரட்டு, வெங்காயம் போட்டு கறி. அதான் இன்றைக்கி எங்கள் காலத்தில். இன்னும் போடல, 2 போடணும். 1 தான் போட்டு இல்லையே, 2 போட்டேனே. இல்லை அப்படியா? சரி. அது வெந்தவொடனே எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு காமிச்சிட்டு இதே மாதிரியே போட்டு பொறுமையாக கொதிக்க விட்டு எடுக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா போடக்கூடாது. இது மாதிரி இது போட்டு ஒரு 10 நிமிஷமாக ஆமாம் வெயிட் பண்ணி பார்த்து இதை எடுத்துகிட்டு அதுக்கு எப்படியும் ஒரு 1/2 hour ஆகும். அதுக்குள்ளே இந்த குழம்பு குறுகாமல் இருக்கிறதுக்கு தான் மாமி நீர்க்க வந்து தண்ணியாக வச்சுட்டு சின்னதாக வச்சுக்கிறது. கொதி வந்தோடனே சின்னது பண்ணிவிட்டு குழம்பும் கொதிக்கணும். அதே டயத்தில் குறுகிடவும் கூடாது, உருண்டையும் வேகணும். அது மாதிரி. ஸோ அதனால தான் நீர்க்க கரைச்சி புளியை கரைச்சி ஊற்றினா. இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ போட்டு 2 உருண்டை எடுத்து வச்சுட்டா மாமி. இது எல்லாத்தையும் நம்ம போட்டு முடிக்கிறதுக்கும் குழம்பு பாதியாக குறுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் கம்மியாக வச்சுட்டா என்ன ஆகும், சீக்கிரமே அது கெட்டியமாக போய்டும். பருப்பு உருண்டையை வேக வைக்க முடியாது. அதுக்கு தான் தண்ணியாக குழம்பு கரைச்சிக்கிறது. ஒரு சில பேர் இந்த தண்ணியாக இருக்கிற குழம்பையும் ஊற்றி சாப்பிடுவா. வாசனையாக நல்லா இருக்கும். நம்ம தான் ஆனந்தெல்லாம் இப்படி கொதிக்கிறச்சே அதை எடுத்து ஊற்றின்னு சாப்பிடுவோம். அதை அரக்காய்ச்ச குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். நெய்யை ஊற்றின்னு பேசின்னு சாப்பிடுவான். அதாவது சுட அந்த உருண்டையை எடுத்து போடுறேன்னு அது பாதி தாண்டா கொதிச்சுட்டுனா பரவாயில்ல, ஊற்றுன்னு இந்த உருண்டையை போட்டு குழம்பு ஊற்றின்னு சாப்பிடுவோம். ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து பருப்பு உருண்டை வெத்த குழம்பு, முள்ளங்கி, கேரட், வெங்காயம் போட்டு கறி. அவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் காலத்தில் சமையல். எல்லாம் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எல்லோரும் லைக் பண்ணுங்க, ஷேர். ஏதாவது டவுட் இருக்குன்னா மாமிட்ட வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.